இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டி என்ன ஒரு துணிச்சல் இருந்தா குடுகுடுப்புக்காரங்கிட்ட பணத்தை கொடுத்து அவனை பொய்யா வாக்கு சொல்ல வச்சிருப்ப நீ. உன்னை மச்சான் சவுக்கால் அடிச்சிருக்க கூடாது. அந்த சவுக்காலையே கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கணும். இந்த லட்சணத்துல என் அண்ணன் அடிச்சப்ப ஒரு புருஷனா வந்து தடுத்தியான்னு கேட்டு நீலி கண்ணீர் வேற அடிச்ச. ஒரு தீ ஒரே ராத்திரியில திருந்திருவாளான்னு சந்தேகப்பட்டேன். அதுக்குள்ள பாத்தியா உன் வேஷமெல்லாம் கலைஞ்சு போச்சு. அம்மா, மாயாவை கூப்பிட்டு நகையெல்லாம் கொடுத்து நீ என் மருமக இல்ல மகன்னு சொன்னியே, அதெல்லாம் நிஜமா இல்ல நாடகமா? அத்தை, உண்மையிலேயே நீங்க மாறி இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. எதுக்காக அத்தை இப்படி பண்ணீங்க? நீங்க பண்ண காரியம் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஆனா இந்த தடவை சவுக்கால் அடிக்க மாட்டாரு. நான் சொன்ன மாதிரி அந்த சவுக்காலையே இவ கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்றுவாரு. ஆமா, நான் செத்துட்டேனா உங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும்ல. நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்? அண்ணன் கொடுக்கற பணத்தை வச்சு பெருசா மாளிகை கட்டி நான் மட்டும் அதுல சொகுசா போய் வாழ போறேன் பாருங்க. நீங்க சொன்னதுதான், இடத்த அதிக விலைக்கு வித்தா நமக்கான பங்கும் அதிகமா கிடைக்கும். அதனாலதான் அண்ணன் கிட்ட நேரடியா சொல்றதுக்கு தைரியம் இல்லாம குடுகுடுப்புக்கார மூலமா சொல்ல வச்சேன். நிறைய பணம் வந்துச்சுன்னா அதை நான் மட்டும் எடுத்துட்டு போறேனா அந்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட தானே கொடுப்பேன். இது என்னமோ நான் சுயநலத்துக்காக பண்ற மாதிரி பேசுறீங்க. ஒரு தப்ப பண்ணிட்டு சும்மா சமாளிக்காதீங்க. சரி, வேணா ஒண்ணு பண்ணலாமா? நீங்க பண்ணதெல்லாம் மாமா கிட்ட சொல்லி நியாயம் கேட்கலாமா? அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சீனு, வேண்டாம். நல்லதுக்காக தான் பண்ணேன்னு அத்தை சொல்றாங்கல்ல, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி அது பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம். இவெல்லாம் எனக்கு ஆதரவா பேசுற நிலையில நான் இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? மருமகளே, உனக்கு பெருந்தன்மையான மனசு இவளை மன்னிக்கலாம். ஆனா என்னால இவளை மன்னிக்க முடியாது. சரிங்க, தப்புதான். இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? அப்பா, அதான் அம்மா தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, இதோட விட்டுறலாம்ப்பா. டேய், அதை எப்பறம் விட முடியும்? இவளை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அதுக்கப்புறம் என்னங்கறத பாத்துக்கலாம். இந்தா விழுந்து மன்னிப்பு கேளு. விழுடி. உங்க கால்ல நான் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. டேய், தள்ளுங்க. ஏய்